ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரஞ்சிதாவை எப்படியாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட கூட்டு போயிட்டு நம்ம ரஞ்சிதா செஞ்சது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், அவள் வாயாலே உண்மையை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அரவிந்த், மனோகர், அன்னபூரணி அம்மா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. ஸோ நம்ம ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அரவிந்த் என்ன சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் முழுசாக அப்படியே நம்புகிறாங்க. ஏன்னா அரவிந்த் அந்த அளவுக்கு தான் பேசி நம்ம ரஞ்சிதாவை கவுக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாங்க. நம்ம ரஞ்சிதாவும் கவுந்துட்டாங்க. ஸோ இப்போ அரவிந்த் பார்த்திங்கன்னா எங்கே கூப்பிட்டாலும் ரஞ்சிதா வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால தான் நம்ம அரவிந்த் இப்போ ரஞ்சிதாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஐஸ் பார் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஜூஸ் தான் குடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜூஸில் தூக்க மருந்தை கலந்துடுறாரு அரவிந்த். இந்த விஷயம் நம்ம ரஞ்சிதாவுக்கு தெரியாது. அதனால் ரஞ்சிதாவும் அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. ஸோ குடிச்சிட்டு அவங்க கண்டிப்பாக மயங்கி அங்கே தூக்கத்தில் விழுந்துருவாங்க. அங்கிருந்து அந்த சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட கூப்பிட்டு போக போகிறாங்க ரஞ்சிதாவை. ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு நம்ம ரஞ்சிதா வாயால் எல்லா உண்மையும் வர வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம ராஜேஸ்வரியோட பிளான் எல்லாமே சொதப்பல்ல தான் முடிய போகுது. ஆல்ரெடி நம்ம தேவசேனா மேடம் கோர்ட்டில் பேசுனதை வச்சே பயங்கர கோவம், டென்ஷன் அப்படி எல்லாத்தையும் தூக்கி விசாட்டினாங்க நம்ம வீட்டில். ஸோ இப்போ என்னடான்னா நம்ம ரஞ்சிதா வாயாலே உண்மையை வர வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜியை பார்க்கவே முடியாதுங்க. நம்ம மனோகர் நினைக்கிற மாதிரி சோப்பை விற்று தான் வைத்த கழுவணும் போலகுது. அந்த நிலைமைக்கு தான் அவங்க வர போகிறாங்க. ஸோ நம்ம மல்லி, விஜய், வெண்பா கூடிய சீக்கிரமே சேர்ந்து வாழறதுக்கான நிறைய வாய்ப்புகள், நிறைய சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.